ஹாய் guys, உங்களுக்கு ஞாபகம் ஏதாவது போன வீடியோ எண்டில் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு என்னை பற்றி என்ன கெஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. நான் என்னோட கேரக்டர் என்ன, நான் என்ன மாதிரி பர்சனாக இருப்பேன், எனக்கு பிடிச்ச அந்த மாதிரி நான் கேட்டிருப்பேன். அதே விஷயம் ஸ்டோரியாக போட்டிருந்தேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் என்னன்னு அந்த மாதிரி நான் ஸ்டோரியாக போட்டிருந்தேன். அது அந்த ரிப்ளேஸை வந்துட்டு நான் அந்த ரிப்ளேஸை வச்சு நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோ போட்டு விடலாம். வாங்க. '90s kid Da Nandi. நான் ரெடி. நீங்கள் ரெடியா? சரி, ஃபர்ஸ்ட் ரிப்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிப்ளே வந்து இவராக ரிப்ளே பண்ணிட்டாரு. அண்ட் என்ன போட்டுருக்காரா, மிஸ்டர் ராகுல் வந்து என்ன போட்டுருக்காருன்னா, நீங்கள் வாய்ஸ் ஆக்டர்ஸ் தான். வாட்? சித்ரா தேவி பிரியாவின் இளைய நிலா இசைக்குழு சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? நான் வாய்ஸ் ஆக்டர்ஸ் தான் இல்லை ப்ரோ. எதை வச்சு நான் வாய்ஸ் ஆக்டர்ஸ்ன்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. எனிவே தேங்க்யூ ஸோ மச் ரிப்ளை பண்ணிட்டு நான் கேட்ட கொஸ்டினுக்கு. பட் நான் வாய்ஸ் ஆக்டர்ஸ் தான் இல்லை. நெக்ஸ்ட் ரிப்ளை போடலாம். ஸோ நெக்ஸ்ட் ரிப்ளை இவராக பண்ணிட்டாரு. அவருக்கான ஆன்சர் நம்ம சொல்லிடலாம். அதே ப்ரோ, இது வந்து எனக்கு எப்படி லேட் பண்ணுறது தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேட்குறது. எனிவே தேங்க்யூ ஸோ மச் ரிப்ளை பண்ணிட்டு. அண்ட் தேங்க்யூ. இது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் ரியலி மீன்ஸ் அ லாட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ரிப்ளை போயிடலாம். ஓகே, எனக்கு ஒரு மாதிரி சரியாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. நெக்ஸ்ட் ரிப்ளை இவராக போட்டுட்டாரு. அதுக்கான ஆன்சர் நம்ம பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் thank you so much brother. But guys, ஒரு ஃபன்னியான கோஇன்சிடென்ட் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிஸ்டர் ராகுல் அவர் சொன்னார நீங்கள் வாய்ஸ் ஆக்டர்ஸ் தானே. அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா, நான் இல்லைல்ல. பட் இப்போ இவர் ரிப்ளை பண்ணாரு மிஸ்டர் சஞ்சய் ஜோசப். அவர் வந்து வாய்ஸ் ஆர்டிஸ்டாக இருக்காரு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாண்டா ஏன்னா இவர் அக்கௌண்ட் நான் போடுறேன். ஓகே, நீங்கள் பார்த்து வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. ஓகே, இவராக வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஃபைனலாக. ஓகே, எஸ் ஆஸ் ஃபைனல் கொஸ்டினாக நம்ம முடிச்சுட்டோம். என்ன யோசிக்கிறீங்க? 3 ரிப்ளேஸ் தானே வந்துட்டு. இது தெரிஞ்ச ஒரு வீடியோன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆனஸ்டாக சொல்லணும்னா எனக்கு 3 ரிப்ளேஸ் அவ்வளோ பெருசாக எனக்கு தோணுச்சு. எனக்கு அதுதான் ஃபீல் ஆயிடுச்சு ஆனஸ்டாக. ஆக்சுவலாக ஒரு வீடியோ வந்தால் கூட நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்மளுக்காக அவர் டைமை ஒதுக்கி நம்ம ரிப்ளை பண்ணும்போது அது நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. என்னை பொறுத்தவரைக்கும் அதுதான். யாராவது நம்ம ஏதாவது பண்ணாங்கன்னா அது நம்ம வேல்யூ கொடுக்கணும். அது நான் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயம், ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற விஷயம். எஸ். மிஸ்டர் சஞ்சய் ஜோசப் ப்ரோ வந்து கேட்டது சொன்னதுக்கு நான் சரியாகவே நான் ஆன்சர் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட நல்ல பர்சன் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் நான் ஒரு விஷயம் சொன்னோம், குட் பர்சன் பேட் பர்சன் அப்படின்னு ஒரு விஷயமே இல்லை என்னை பொறுத்தவரைக்கும். நான் அதை நம்புகிறேன். அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பிடிச்சிருந்தா அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவ்வளோவா நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவங்க தப்பு நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஓகேவா? அதுவே வந்து ஒருத்தர் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சின்னதாக எது பண்ணாலுமே பெருசாக நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். ஸோ என்னை பொறுத்த பிடிச்ச பர்சன் பிடிக்காத பர்சன் இதுதான். ஸோ அது ஹியூமனோட நேச்சுரல் தானே.
ஐயோ நான் கையிலேயே வச்சு சாரி முடிஞ்சிச்சுல. ஆனஸ்டாக சொல்லணும்னா காய்ஸ், நான் சில பேர்லாம் சொல்லி என்னை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கிற நான் ஒரு குட் பர்சன், பியூரான சோல், கைண்டான பர்சன், இந்த மாதிரி ஒரு குட் டேர்ம்லாம் என்னை சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்ட மாதிரி ஒரு ப்ரௌடாகவும் இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்குது. அண்ட் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் ரெஸ்பெக்ட் கொடுத்து கைண்டாக இருக்கணும்னா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். எஸ், ஆனால் காய்ஸ் நான் ஒரு இது இம்பார்ட்டண்டாக நான் சொல்லிடுவேன். ஓகேவா, என்னன்னா யாராவது என்கிட்ட டிஸ்ரெஸ்பெக்டாக நடந்துக்கிறாங்க எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஒரு வாட்டி சொல்லி பார்ப்பேன். ஓகேவா, இல்லைன்னா நான் சைலண்டாக நான் வந்து ஒர்க் அவே. ஓகே, நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன். சிம்பிள். சரி guys, வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸில் உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்க. ஓகேவா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. இன்ஸ்டாலேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணிட்டு சீனியாக பிரேக் எடுத்து 90s.